ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இந்த 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து இந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் விலக்கின ஒரு விருட்சத்தின் கனியை புசித்ததில் ஆண்டவர் இதில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் செய்த காரியத்தினாலே என்ன அதனால் என்னதை இழந்தார்கள், என்ன கான்சிக்வன்சஸ் சொல்லி அதனால் அவர்களுக்கு என்ன காரியம் நடந்தது என்பதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க அதை சாப்பிட்ட உடனே அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுது, அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் நினைச்சிக்கிட்டாங்க, அவங்க செய்து உடுத்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. 8ஆம் வசனத்தில் இப்போ இவங்க பாவம் செய்து விட்டாங்க, தேவனுடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியத்தை செய்து ஒபே பண்ணாமல் கீழ்ப்படியாமல் ஒரு பாவம் செய்துட்டாங்க. அப்போ இவங்க நிர்வாணிகள் இருந்தோடனே அவங்களே ட்ரெஸ் எல்லாம், அப்போ இதுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் டைம் ஆயிருக்கும், உடனே டக்குன்னு இமீடியட்டெல்லாம் நினைஞ்சிருக்காது, நடந்திருக்காது. ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் ரெகுலராக அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவுகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் அங்கே வருகிறார். ஆண்டவர் வரும்போது அவர் உலாவுகிற சத்தத்தை, அப்போ அந்த தோட்டத்தில் அவர் உலாவுகிறார், அந்த உலாவுகிற சத்தத்தை இவங்க கேட்குறாங்க. ரெகுலராகவே ஆண்டவர் எவ்ரிடே அவங்களோட உலாவி அவங்களோடு பேசி அவங்களோட ஒரு சந்தோஷமான நேரங்களை செலவழித்த அந்த நாட்களிலே இந்த ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் கண்டிப்பாக எப்படி காத்திருந்திருப்பார்கள் என்றால், எப்பொழுது ஆண்டவர் வருவார், நாம் அவரோடு பேசலாம், எப்பொழுது அவரோடு இந்த தோட்டத்தை சுற்றி உலாவி அவரோடு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத, தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த நேரத்தை அவங்க வாஞ்சியோடு எக்ஸ்பெக்ட் பண்ணி என்னால் எவ்ரிடே அதை காத்திருந்திருப்பாங்க. எப்போ வருவார்னு சொல்லி இருந்திருப்பாங்க, காத்திருப்பாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் டேயில் அவங்க பாவம் செய்ததுனாலே அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவன் உலாவுகிற சத்தத்தை கேட்கும்போது அவர்களுக்கு சந்தோஷம் வரவில்லை, உற்சாகம் வரவில்லை. தேவன் எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் என்னாலும் காத்து கொண்டு இருக்கிற ஸ்டைலில் அவங்க காத்து கொண்டு இருக்கல. அவங்க பயத்தோடும் நடுக்கத்தோடும், ஐயோ தேவன் விடுவாரோ என்கிற பயத்தோடு அவங்க காத்திருக்காங்க. அப்போ தேவன் உலாவுகிற சத்தத்தை அவங்க கேட்ட உடனே அவங்க தேவனுடைய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். ஆண்டவரை அவங்களுக்கு எதிர்கொண்டு போக, ஆண்டவரை வாஞ்சோடு எதிர்பார்க்க, ஆண்டவரை மீட் பண்ணுறதுக்கு, சந்திப்பதற்கு, சந்தோஷமாக மீட் பண்ணி அவரோடு உலாவுகிறதுக்கு அவங்களுக்கு முடியலை. அவங்க தோட்டத்துக்குள்ளே நினைச்சிட்டாங்க, விருட்சங்களுக்குள்ளேயே ஒளித்து கொண்டாங்கன்னு சொல்கிறார். அப்போ இதில் அடுத்த வசனத்தில் 9ஆம் வசனத்தில், அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அப்போ 10ஆம் வசனத்தில், தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்று இந்த ஆதாம் இதில் சொல்லுகிறார். இதில் நீங்கள் நம்ம பார்த்தோன்னா இவங்க பாவம் ஆண்டோடைய வார்த்தைக்கு நிறைய ஒரு டைம் கேப் நிறைய இருக்குது. அவங்க ஏவாள் அதை சர்ப்பத்தோடு பேசி சாப்பிட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து சாப்பிட்டு அந்த கனியை பறித்து கொண்டு ஆதாம்கிட்ட கொண்டு கொடுத்து ஆதாம் அதை சாப்பிட்ட பிறகு அவங்க கண்கள் திறக்கப்பட்டு அவங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு நிறைய டிசைட் பண்ணி அவங்க இலைகளை தைத்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணி இவ்வளோ நேரம் இருக்குது. ஆண்டவர் இவர்களை பாவம் செய்த உடனே இம்மீடியட்டாக இவர்களை பனிஷ் பண்ணுறதுக்குன்னு ஆண்டவர் உடனே அங்கேருந்து கடந்து என்ன சில இம்மீடியட்டாக அவர்களை பார்த்து அவர்களை பனிஷ் பண்ணுறதுக்கு வரல. ரொம்ப ஒரு அன்புள்ள ஒரு ஆண்டவருக்கு பயங்கர மனவேதனையாக தான் இருந்திருக்கும். ஐயோ நம்முடைய சாயலிலே உருவாக்கின இந்த மனிதன்
நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து விட்டானே என்று பயங்கர துக்கத்தோடு தான் ஆண்டவர் கேட்குறார். 9ஆம் வசனத்தில், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் அவர் கேட்குறது ஒரு கமாண்ட் பண்ணுற டோனில் ஆண்டவர் கேட்கல. பயங்கர ஒரு துக்கத்தோட, ஆதாமே நீ எங்கே இருக்கிறா அப்படின்னு ஒரு இருதயத்தில் ஒரு ஏக்கத்தோடு, ஒரு அன்போடு, ஐயோ இப்படி பண்ணிட்டியே நீ அப்படிங்கிற ஒரு பயங்கர ஒரு ஆதங்கத்தோடு, ஒரு அன்போடு ஆண்டவர் நினைச்சிட்டாரு. அந்த ஆண்டவர் கேட்குறாரு. இந்த சத்தத்தை அவங்க கேட்ட உடனே அவங்க ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கலான்னா, ஆண்டவர் ரொம்ப ஒரு பயத்தோடு அவங்கள பயங்கர இமீடியட்டாக பனிஷ் பண்ணணுங்கிற டோனில் ஆண்டவர் பேசியிருந்தானா இவங்க ஓடி போய் ஒளிந்திருந்திருக்கலாம். அவங்க பயந்து ஒளிந்திருந்திருக்கலாம். பயம் இருக்கும் கண்டிப்பாக. பாவம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பயம் நமக்குள்ளே வந்துடுறதா இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் கேட்குற இந்த டோன், ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு சொல்லி அவர் ஒரு ஏக்கத்தோடு, ஒரு அன்போடு, ஐயோ நீ இழந்து போனியே அப்படிங்கிற அந்த காரியங்களை அந்த எல்லாத்தையும் மனதில் அடக்கி ஆண்டவர் கேட்குற அந்த அன்பின் சத்தத்தை கேட்ட உடனே இவங்க ஓடி ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்திருக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் நினைச்சிட்டோம், இந்த கனியை பொசிச்சிட்டோம், ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம், அவங்க கேட்டிருக்கலாம். அதுதான் தேவன் ஆதாமிட்டிருந்து ஏவாள்கிட்டிருந்தும் எதிர்பார்த்த ஒரு காரியமாக இருந்தது. அதனால தான் ஆண்டவர் காலம் தாழ்த்தி நிதானமாக தான் நிதான அன்பாக தான் ஆண்டவர் இந்த காரியத்தை ஆண்டவர் ஆதாம்கிட்ட ஆண்டவர் கேட்குறார். ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாரு. அன்பாக அவங்கக்கிட்ட கேட்குறாரு, நீ என்ன செய்தா, நீ எங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அன்பாக கேட்குறாரு. இந்த அன்பு அவங்கள இருதயங்களை கண்டிப்பாக உடைச்சிருக்கணும். ஆண்டோடைய சமூகத்தில் அவங்க அதை மன்னிப்பு கேட்டிருந்தா காரியங்கள் வேறு விதமாக முடிந்திருக்கும். ஆனால் ஆதாமும் ஏவாளும் என்ன செய்யலை, வரவே இல்லை, அவங்க ஒழித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ தான் திரும்ப ஆதாம் சொல்கிறான், நான் உங்கள் சத்தத்தை கேட்டு நான் என்ன செஞ்சிட்டேன், நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன், நான் பயந்துட்டேன், நான் நிர்வாணியாக இருக்கிறேன்னு சொல்லி பயந்து ஒளிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஆண்டவர் கேட்குறது, நீ உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யார், நான் உனக்கு புசிக்க வேண்டாம் என்ற கனியை நீ புசித்தாயோ என்றார். உடனே அப்போ கூட ஆதாம் சொல்லியிருக்கலாம், ஆமாண்டவரே நீங்கள் சொன்ன நீங்கள் புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை நான் நினைச்சிட்டேன், புசிச்சிட்டேன், என்னை தயவுசெய்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறது. எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இடத்துல அவனுக்கு கொடுக்கப்படுது. மன்னிப்பு கேட்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுது, தருணங்கள் கொடுக்கப்படுது. ஆனால் அந்த மன்னிப்பு கேட்க ஆதாம் மன்னிப்பு கேட்கவில்லை. அவன் நீ புசித்தாயோ என்னோடனே, ஆமாண்டவரே நான் புசித்தேன் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. அவன் இமீடியட்டாக அவன் தன்னுடைய தப்பை உடனே இமீடியட்டாக முதலாவது ஆண்டவர் மேலே போடுறான். ப்ளேமை ஆண்டவர் மேலே போடுறான். தேவரீர் நீர் எனக்கு தந்த ஸ்திரீ, நீங்கள் தான் எனக்கு இந்த ஸ்திரீயை தந்தீங்க, நீங்கள் இந்த ஸ்திரீயை தராமல் இருந்திருந்தீங்கன்னா நான் அந்த தப்பை நான் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் இந்த ஸ்திரீயை தந்தீங்க, இந்த ஸ்திரீ தான் என்னது இந்த கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். மறுபடியும் நானானாலாம் புசிக்கலை, நீங்கள் இதை கொடுத்ததுனால தான் நான் புசிச்சேன்னு சொல்லி ஆண்டவர் மேலே அடுத்து ப்ளேமை போடுறான். அந்த நேரத்தில் கூட அவன் தன்னை சரண்டர் பண்ணி ஆண்டோட சமூகத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு அவன் கொடுக்கப்பட்ட தருணத்தை அவன் பயன்படுத்தவில்லை. திரும்ப ஆண்டவர் கேட்குறாரு, ஏவாளை பார்த்து சொல்கிறாரு, நீ இப்படி செய்தது என்னங்கிறாரு. அப்பொழுது ஸ்திரீ சொல்கிறாரு, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம், உண்மையாகவே சர்ப்பம் தான் அவளை வஞ்சித்தது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதோடைய இனிமையும் அவன் பேசுகிற திறமையும் அது காரியங்களையும் நாம் பார்த்து கண்ணுக்கு இச்சை மாம்சத்துக்கு இந்த காரியங்கள் எல்லாம் உற்சாகமாக இருந்ததுனால தேவனுடைய வார்த்தைக்கு நேர் அகெயின்ஸ்டாக பிசாசு சொன்ன வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிஞ்சதுனால கண்டிப்பாக அவள் வஞ்சிக்கப்பட்டவளாக ஆயிட்டா. வஞ்சிக்க தான் பண்ணிச்சு பிசாசு. அவளை வஞ்சித்துட்டு அவள் வஞ்சிக்கப்பட்டவளாக என்ன செய்கிறாரு, ஆயிடுறா. அவளுக்கும் ஆண்டவர் தருணம் கொடுக்குறாரு. அவளுக்கும் ஆண்டவர் தருணம் கொடுக்காமல நீ ஏன் இப்படி செஞ்சா ஏவாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவரே, சர்ப்பம் நான் இப்படி பேசினதுனால நான் தப்பு பண்ணிட்டேன், வஞ்சிக்கப்பட்டுட்டேன், என்னை தயவுசெய்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அந்த மன்னிப்பின் வார்த்தை இந்த ஆதாமுடைய வாயிலிருந்தும் ஏவாளுடைய வாயிலிருந்தும் வரவே இல்லை. ஆண்டவர் அதை தான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தார். அவங்கக்கிட்ட அன்பாக தான் ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் டீல் பண்ணார். ஒன்றே கூட ஆண்டவர் கடூரமாக தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வத்தையும் உருவாக்கின தேவன்ங்கிற அந்த ஒரு பெருமையில் அந்த ஒரு அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த ஆதாமோடும் ஏவாளோடும் பேசவே இல்லை. இந்த அவங்க பாவம் செய்த பின்பும் கூட அவர் அப்படி பேசலை. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல்
நாம் பிசாசுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, சூழ்நிலைகளுக்கு கீழ்ப்படிந்து, நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து, மனிதர்களுக்கு கீழ்ப்படிந்து தேவனை பிரியப்படுத்தாமல் அநேக நேரங்கள் சென்று விடுகிறோம். அநேக நேரங்கள் சென்று விடும்போது ஆண்டவர் நம்மகிட்ட டைரெக்டாக நம்மகிட்ட கோபத்தோடு ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, டீல் பண்ணுறதில்ல. ரொம்ப ஒரு வருத்தத்தோட, ஒரு அன்போடு தான் ஆண்டவர் சொல்கிற, ஏன் இப்படி செஞ்சுட்டா அப்படி தான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறார். நாம் அந்த தருணங்களை நாம் பயன்படுத்தி இமீடியட்டாக ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் பண்ணது பெரிய தப்பு தான், நம்முடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியலை, தேவரீருக்கு நான் கீழ்ப்படியாமல் அந்த தப்பிதத்தை நான் பண்ணிவிட்டேன் என்று நாம் நமக்கு கொடுக்கப்படுகிற தருணத்தை இமீடியட்டாக நாம் பயன்படுத்தி தேவனுடைய சமூகத்திலே நாம் சேர்ந்து விட்டோமானால் ஆண்டவருடைய சந்நிதிக்கு நாம் விலகி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. பயமும் நம்மளை ஆண்டு கொள்ளாது. நாம் வருகிற தண்டனைக்கு தப்பித்து கொள்கிற பிள்ளைகளாகவும் கூட இருப்போம். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம இக்கட்டான சூழ்நிலை, நாம் பண்ணின தப்பிதத்தினாலே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததினாலே நம்முடைய வாழ்க்கையிலே தப்பிதங்களுக்கு நாம் நம்மை காரணமாய் சொல்லாமல், நான் செய்து விட்டேன், என்னால் தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தப்பை அப்படி இம்மீடியட்டாக நம்ம அதை நம்ம தான் செஞ்சோம், நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணாமல் இம்மீடியட்டாக ஆண்டவர் மேலேயும் நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மேலேயும் நாம் ப்ளேம் பண்ணும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த மன்னிப்பின் தருணத்தை நாம் இழந்தவர்களாய், அது நம்முடைய கண்களுக்கு மறைவானதாய், மறைக்கப்பட்டதாக என்னது போகிறதா இருக்குது. அநேக நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது அநேக நேரங்களில் ஏன் தான் ஆண்டவர் இப்படி பண்ணுறாரோ, ஐயோ நான் எவ்வளோ ஜெபிச்சேனே, நான் உபவாசித்தனே, ஆனால் எனக்கு ஏன் தான் அப்படி நடக்குதோ, நான் அப்படி பண்ணனே, அப்படி தான் நம்ம அநேக நேரங்களில் நம்ம பேசுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். இல்லையானால் இவங்களால அப்படி ஆயிட்டேன், இவங்க இந்த மாதிரி தலையிட்டுருக்கலன்னா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டேன், நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன், இவங்க பண்ணனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இவங்க சொன்னனால தான் இப்படி போனேன், இவங்க சொல்லாதிருந்தாங்கன்னா நான் இந்த மாதிரி நினைச்சிருக்க மாட்டேன், இவங்க இந்த மாதிரி வழிகாட்டினால தான் இந்த மாதிரி பண்ணி போட்டேன், எனக்கு எல்லாம் பெரிய கிரேட் கிளாஸ். இப்படிலாம் நம்ம தேவன் மேலேயும் நம்ம சூழ்நிலைகளையும் மற்றவர்கள் மேலேயுமே நாம் எப்பொழுதும் நம்ம சாக்கு போக்கும் ப்ளேம் சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த காரியங்களை ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள், இந்தமாதிரி காரியங்கள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் பாவம் செய்து அதன் மூலமாய் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுவதை காட்டிலும் ஓடக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் பண்ண தப்புதத்தினால்தான் ஆண்டவரே இது நடந்துச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் விழுந்து கிடக்கும்போது ஆண்டவர் நம்மளை மன்னித்து திரும்பவாய் நிலைநிறுத்துவதற்கு தேவன் மிகவும் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் பயங்கர அன்போடு தான் கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்குறாரு. நான் சாப்பிட வேண்டான்னு சொன்ன கனியை நீ புசிச்சிட்டியோ அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர ஒரு ஆதங்கத்தோடு, ஒரு அன்போடு, ஒரு வருத்தத்தோடு தான் ஆண்டவர் கேட்குறாரு. அதில் ஒரு கோபத்தோடு, அதிகாரத்தோடு ஆண்டவர் கேட்கல. நாமும் பாவம் செய்யும்போது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது ஒவ்வொருடைய பர்சனல் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இப்படி தான் இடைபடுகிறார். நம்மளோட கோபத்தோடு ஒரு ராடு எடுத்துக்கொண்டு முதல்ல நம்மகிட்ட ஆண்டவர் வர்றதில்லை. ஆண்டவர் நம்மகிட்ட ரொம்ப ஒரு அன்போடு தான், ஐயோ நான் உன்னை இவ்வளோ நேசித்தேனே, நான் இதை செய்யாதன்னு சொன்னேன், நீ செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப அன்போடு தான் நம்மகிட்ட வர்றாரு. அந்த அன்போடு தேவன் நம்மகிட்ட வரும்போது நம்மை ஆண்டோடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்து விலகி ஓடி, பயந்து விலகி ஓடி, ஆண்டோட விட்டு இன்னும் விலகி தூரமாக நம்ம போகிறத வேறு, அவரை விட்டால் நமக்கு வேறு வழியே இல்லை. அதனால் அவருடைய காலில் போய் விழுந்துட்டு தான் எல்லாத்துலேயும். அந்த ஆதாம் ஏவாளும் மாத்திரம் முதல் பாயிண்ட்லேயே ஆண்டோடைய சமூகத்தில் போய் ஆண்டவர் கேட்கும் போதே, நீ எங்கே இருக்கிறான்னு கேட்கும் போதே, ஆண்டவரே நான் ஒழிச்சிக்கிட்டேன், பயமாக இருக்குது உங்ககிட்ட வர்றதுக்கு, நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த காரியங்கள் எல்லாம் வேறு விதமாய் முடிந்திருக்கும். ஆண்டவர் அதை தான் விரும்பி, ஆண்டவர் அதுக்கு தான் ஒரு நல்ல தருணங்களை ஆதாமுக்கு 2-3 தடவை என்ன செய்கிறார், அந்த இடங்களில் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு தருணத்தையும் கூட இந்த ஆதாமும் ஏவாளும் அதை பயன்படுத்தவே இல்லை. அவங்க மற்றவர்கள் மேலேயும் ஆண்டவர் மேலேயும் பழியை சொல்லி அவங்க ப்ளேம் பண்ணி தான் அதை விட்டுட்டாங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட தருணங்களை தரும்போது கண்டிப்பாக நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது தேவனுடைய சந்நிதிக்கு விலகி ஓடுகிறவர்களாய் தான் நாம் காணப்படுகிறோம். ஏனென்றால் பாவம் செய்தவுடனே பாவம் நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு பெரிய பிரிவினை என்ன செய்து உண்டு பண்ணுது. அந்த பிரிவினை உண்டு பண்ணுறதுனாலே நாம் தேவனை விட்டு இன்னும் தூரமாக தான் போகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்கும்போது அந்த பிரிவினை, அந்த பாவம் நம்மளை விட்டு போகுது. இயேசுவின் இரத்தத்தினால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அனுபவத்தை நாம் திரும்பவுமாய் பெற்றுக்கொள்கிறோம்.
திரும்பவுமாய் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆனந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். திரும்பமாய் தேவனுடைய சந்நிதிக்கு நாம் உற்சாகமாய் தேவனை எதிர்கொண்டு வர, தேவனை பார்க்க உற்சாகமாய் வருவதற்கு அந்த பாவ மன்னிப்பு தான் நமக்கு அதுதான் அது அந்த இடத்துல ஒரு டூலாக என்ன செய்து இருக்கு. அந்த காரியத்தை செய்யாமல் மற்ற எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் சரி, யாரை குறை சொன்னாலும் சரி, நம்மளே நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்ம சுற்றி உள்ளவர்களையும் தேவனையும் நம்ம குறை சொன்னாலும் அதற்கு சொல்யூஷனே கிடையாது. ஆனால் நாம் பாவம் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு பயம் வரும். பாவம் செய்யும்போது நாம் தேவனுடைய சந்நிதிக்கு விலகி ஓடுகிறவர்களாக இருப்போம். நாம் தேவனுக்கு ஒழித்து கொள்கிற பிள்ளைகளாக இருப்போம். அவரோடு நமக்கு இருக்கிறதான ஐக்கியமும், அவரோடு இருக்கிறதான ஒரு பாசமும், அவரோடு இருக்கிறதான அந்த அந்யோன்யமும் நம்மை விட்டு பாவம் செய்யும்போது இம்மீடியட்டாக நம்மளை விட்டு என்ன செய்கிறது, அது நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் பிசாசு கொண்டு வருகிற இந்த பயமும், ஒழித்து கொள்கிற இந்த காரியங்களும், அடுத்தவங்களை பேம் பண்ணுற காரியங்களும் நம்மளை ஆண்டு கொள்கிறதா இருக்கிறது. அதனால் நாம் பாவம் செய்யும்போது கர்த்தருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு இம்மீடியட்டாக என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்புறதுக்கு நம்ம தேவனுடைய சமூகத்தை அது நம்ம அனுபவிக்க விட முடியாமல், நாம் ஜெபிக்கிறதுக்கு ஓடி வர முடியாமல், ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால் போடும்போது நமக்கு எப்பவும் இருக்கிற அந்த சந்தோஷம் இல்லாமல் ஒரு ஏனோதானோ இன்னைக்கு கண்டிப்பாக வேதம் வாசிக்கணுமே, ஜெபிக்கணுமே, அப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவருக்கும் நமக்குள்ளே இருக்கிறதான அந்த நல்ல அந்யோன்யமான ஒரு ஐக்கியத்தை நாம் இழந்து போன பிள்ளைகளாக என்ன செய்கிறோம், இந்த ஆதாம் இழந்து போனது போல் நாம் காணப்படுகிறோம். அப்படி நாம் காணப்படாதபடி கண்டிப்பாக இப்போ நாம் உடனே அதில் மனம் திரும்பி விட வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம விரும்புகிறார். நாம் சாமுவேல் சவுலை குறித்து நாம் பார்க்கும்போது சவுலை ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அமலேக்கீரை அடித்து எரிஞ்சிரு, எல்லாத்தையும் ஒன்று கூட இல்லாமல் நிர்மூலம் பண்ணிடுன்னு சொல்லி ஆண்டவர் சவுல்கிட்ட சொல்கிறாரு. அப்போ சவுல் அமலேக்கீரோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டாரு. ஆனால் ஜெயிச்சிட்டு அவர் அதில் உள்ள கொள்ளைகளெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார். ஆண்டவர் சொல்கிறார் முற்றிலுமாய் சங்கரிக்க சொல்கிறாரு. ஆனால் இவன் சங்கரிக்கலை. அப்போ சாமுவேல் சவுலை மீட் பண்ண வரும்போது சாமுவேல் கேட்குறாரு, ஆண்டவர் உன்ட்ட சொன்னார், நீ எல்லாத்தையும் நிர்மூலமாக நீ சங்கரிச்சிடணும், அமலேக்கரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரிக்கணும்னு சொன்னார், நீ ஏன் அதை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி சாமுவேல் கேட்கும்போது சவுல் சொல்கிறாரு, நான் எல்லாம் அப்படி தான் நான் செஞ்சேன், எல்லாத்தையும் நான் சொன்னபடி நான் செஞ்சேன், இந்த ஜனங்களோ அப்படின்னு சொல்லி அவன் தான் செஞ்ச தப்புறதுக்கு. ஆனால் சவுல் அழகாக சொல்கிறாரு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சாமுவேல் சொல்கிறார், பார்த்து இப்படி இருக்கே, நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தது என்ன என்றார். அப்போது சவுல் தான் கொள்ளையின் மேல் பறந்து அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்லி சாமுவேல் இந்த இடத்துல 19ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. ஆனால் அவன் தப்பு பண்ணியிருக்க, அவன் அதை இமீடியட்டாக ஜனங்கள் இவங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு பலி செலுத்துறதுக்கு எடுத்துக்கொண்டு வச்சுருக்காங்க, நான் இல்லை, நான் கரெக்டாக தான் செஞ்சேன், நான் சொன்னபடியே நான் அமலேக்கரை நான் சங்கரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அடுத்த உடனே இமீடியட்டாக ப்ளேம் என்ன செய்கிறாரு, ஜனங்கள் மேலே போடுறாரு. அப்போ சாமுவேல் சொல்கிறாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் என்று அதில் சொல்கிறார். இதுலேயும் சவுல் இந்த தப்பு தான் பண்ணுறாரு. அவரும் இமீடியட்டாக அதில் என்ன செய்யலை, தன்னை மன்னிக்கிறதுக்கு சாமுவேல்கிட்ட அவர் கேட்கல. கடைசி ஒரு பின்னால் வாசிக்கிறவரை அவர் அப்படி மன்னிப்பு கேட்கல. ஜனங்கள் என்ன அவமதிச்சிருவாங்க, அதனால் என் கூட நீர் பலி செலுத்துறதுக்கு வந்துடும் அப்படின்னா சவுல் சொல்கிறது தவிர உண்மையான ஒரு மனம் திரும்புதல் சவுலுக்கு அந்த இடத்துல இல்லை. கடைசியில் ராஜ்யத்தை இழந்து போனவராக அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, சவுல் காணப்படுகிறார். அதே போல் இந்த ஆதாம் ஏவாள் விஷயத்துலையும் அவங்க இமீடியட்டாக கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன உடனே ஆண்டவர் அன்போடு அவங்களை கூப்பிடும்போது, ஆண்டவர் அன்போடு அவர்களை இடைவிடும்போது அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு காரியங்கள் என்ன செஞ்சுருக்காது, நேரிட்டு இருக்க வச்சது. ஏவாள் சொல்கிறாரு, நான் வஞ்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறார் ஏவாள், நீ ஏன் இப்படி செய்தானோடனே நான் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் சூழ்நிலைகளை பார்த்து இனிமையான வார்த்தைகளை கேட்டு இந்த காரியங்களெல்லாம் பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கலும் மற்ற காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் மற்ற காரியங்களுக்கு மற்ற மனிதர்கள் சொல்வதற்கு கீழ்ப்படிந்தால் கண்டிப்பாக நாம் வஞ்சிக்கப்பட்டவர்களாக தான் நிச்சயம் நம்ம காணப்படுவோம். இந்த நாட்களிலே நாம் இந்த காரியங்களை குறித்து யோசித்து கர்த்தர் எவ்வளோ ஒரு அன்புள்ளவர் தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் அநேக நேரங்களை அவனுக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தருணங்களை கொடுத்தார். அவங்க செஞ்சது தப்பு அப்படிங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் அதை விரும்பி தான் திரும்பவும் ஆண்டவர் கேட்குறாரு.
ஆனால் 2 பேரும் ஒரு வார்த்தை கூட எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்னு 2 பேரும், ஆதாமும் சொல்லலை, ஏவாளும் சொல்லவே இல்லை. அது சொல்லவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த நாளில் ஆராய்ந்து பார்த்து, நாம் நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்களை செய்யும் போதோ, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத காரியங்களை செய்து வஞ்சிக்கப்பட்டவர்களாய் ஒளிந்து கொண்டு பயந்து கொண்டு நாம் இருக்கும்போது, தேவனுடைய சன்னதிக்கு விலகி ஓடும்போது, ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசும்போது, அதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று நம்மளையும் குறித்து ஆண்டவர் நம்ம பேசும்போது, எங்கே இருக்கிறாய், என்ன உன்னை காணுமே, நீ எங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை குறித்து நம்ம பேசும்போது, நம்ம உடனே நம்முடைய அழுது மன்னிப்பு கேட்டு, பேதுரு பயங்கரமாக மறுதளிக்க தான் செஞ்சான். எனக்கு அவர் தெரியவே செய்யாது, சபிக்கவும் பண்ணிட்டான்னு சொல்லி இருந்துச்சு, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அவர் இயேசுவானவர் திரும்பி பார்க்கும்போது இம்மீடியத்தில் மனம் உடைந்தவனாய், நான் ஆண்டவரை மறுதளித்ததை நினச்சி மனம் உடைந்து உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துடுறான். ஆண்டவர் அவரை மன்னித்து திரும்பவுமாய் அவனை நிலைநிறுத்தி சபைகளை ஸ்தாபிப்பதற்கு அந்த பேதுருவை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் அந்த காட்டி கொடுத்த யூதாசோ ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டு அவன் மனம் திரும்பவே இல்லை. 4 கொண்டு செத்தான்னு தான் சொல்லி போட்டிருக்கான். அவன் மனம் திரும்பவே இல்லை. கண்டிப்பாக அவனுக்கு ஒரு மனம் திரும்புதலுக்கு ஒரு காரியம் அவன் யோசிச்சிருக்கலாம். ஆண்டவர் நம்ம காட்டி கொடுத்துட்டோமே, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் சொல்லவே இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் நமக்கு தப்பிதங்களை நாம் பண்ணும்போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பண்ணும்போது, இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது வருகிற நிறைய மோசமான ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாமல்னாலே கான்சிக்வன்சஸ், அதுலேருந்து வர்ற பிரதிபலன்கள் எல்லாம் மோசமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை வழியாக நம்ம கடந்து செல்லும்போது, நாம் நம்மை ஆராய்ந்து தேவனுடைய சமத்தில் உட்கார்ந்து ஆண்டோட சமத்தில் மன்னிப்பு கேட்டு நாம் விடுதலை பெற்று திரும்பவுமாய் ஆண்டவரோடு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்திற்கும், திரும்பவுமாய் ஆண்டவரோடு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும், நல்ல ஒரு ஆண்டவரோடு அன்போடு உறவாடுகிற ஒரு அனுதினமும் உறவாடுகிற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்குள்ளேயும் நம் வந்துவிட வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதை தான் வாஞ்சோடு ஆண்டவர் கேட்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென்.